Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டால வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு போட்டோ வந்து டெலீட் பண்ணிட்டோமோ, அதாவது தெரியாம கைப்பட்டு ஏதாவது டெலீட் பண்ணிட்டோம். சோ எல்லா முக்கியமான போட்டோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடி டெலீட் பண்ணிட்டோம்னா அதை ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்கோமோ இல்ல வந்து கீழ ஏதாவது இமேஜ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம், அந்த இமேஜ் வந்து டெலீட் பண்ண தெரியாம டெலீட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இமேஜ் யாராவது ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேக்குறாங்க, நமக்கே அந்த இமேஜ் வந்து இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம மொபைல்ல அந்த பேக்கப் இல்லாம போயிருக்கலாம், அந்த மாதிரி இமேஜ் வந்து ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியும். பட் ரெக்கவர் பண்றதுக்கு வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கொடுக்கணும், அதில் வந்து கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து டெலீட் பண்ண இமேஜ் வந்து ரெக்கவர் பண்ணோம்னா அந்த கோடு யூஸ் பண்ண மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருக்கணும். பட் அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, பட் இவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க, 30 நாளைக்குள்ள மட்டும்தான் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மேபி இருக்கலாம் சில பேருக்கு. எனக்கு வந்து சின்ன அட்வான்டேஜ் தெரியல. ஏன்னா ஒரு 30 நாளுக்குள்ள வந்து ஈஸியாக வந்து ஃபோட்டோ வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வீடியோ ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணி வந்து இந்த மோடை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான தரமான சம்பவமான ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ண உடனே தான் வந்து அந்த ஆப்ஷன் அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து போகிறேன். அக்கௌண்ட் வந்து போயிட்டு அங்கே ப்ரொஃபைல் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன இமேஜ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் அந்த இமேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலைன்னா வந்து கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இமேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லி. மேலே வந்து 3 கோடு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனில் தான் நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ள வந்து டிரான்ஸ்மிட் மாதிரி உள்ள கிடக்கும். அதாவது நோ ரீசென்ட்லி டெலிட்டட் கண்டென்ட். இப்போ நான் இது வரைக்கும் எதுவுமே வந்து டெலிட் பண்ணல. வென் யூ ஆர் டெலிட் போஸ்ட் ஸ்டோரிஸ் ஐஜிடிவி வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் தேல் ஷோ அப் ஹியர். அதாவது என்ன டெலிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி யூ கேன் see them, they will be permanently deleted after 30 days after do not able to restore them. அதாவது பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணுறவங்க எப்போ பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கோ. அதாவது வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிங்க அதாவது ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனல் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அந்த டெக்ஸ்ட் அதாவது அந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது ஷோ ஆகுது. டெலிட் திஸ் போஸ்ட், யூ வில் ஏபிள் டு ரிஸ்டோர் திஸ் போஸ்ட் ஃப்ரம் செட்டிங்ஸ் அக்கௌண்ட் ரீசென்ட்லி டெலிட்டட் வித்தின் 30 days ஆஃப்டர் தட் வில் பி ஏபிள் பர்மிட்டலி டெலிட்டட். நமக்கு ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓகேன்னா இந்த இமேஜ் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாம் இருந்துட்டு போட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோன்ட் டெலிட் கொடுத்துருங்க. நீங்கள் டெலிட் இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்புறம் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு நினச்சிட்டா வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு நம்ம அதாவது மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த இமேஜ் வந்து கிடையாது, நீங்களே பார்க்கலாம். அந்த இமேஜ் வந்து நமக்கு கிடையாது, ரிவர்ஸும் பண்ணிட்டா இல்லை. ஸோ மறுபடியும் மேலே அந்த 3 கோடு கிளிக் பண்ணுறேன். இப்போ செட்டிங்ஸ் போகிறேன். இப்போ அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ரீசென்ட்லி டெலிட்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண இமேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. 30 days வரைக்கும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்காது. இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். மேலே 3 டாட் கிளிக் பண்ணுறேன். டெலிட் ஆர் ரீஸ்டோர். இப்போ வந்து இங்கேருந்து டெலிட் பண்ணுமா அல்லது ரீஸ்டோர் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இங்கேருந்தும் டெலிட் பண்ணுறேன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் இப்போ ரீஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் இப்போ நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன், கீழே இருக்கிறது. ஸோ இஃப் யூ deleted from your profile grid, people will be able to see and interact with it again. If you deleted it from your archive, it will be a restore your archive. மறுபடியும் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து நான் ரீஸ்டோர் கொடுக்குறேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் இட்ஸ் யூ டு பர்மிட்ல ரீஸ்டோர் ஆர் பர்மனெண்ட் டெலிட் கண்டென்ட். நம்ம வந்து டெலிட் கொடுத்துருந்தா வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும், ரீஸ்டோர் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், ஜிமெயில் ஐடியும் இருக்குது. இந்த ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இல்லை மொபைல் நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு கோடு சென்ட் ஆகும். அந்த கோடை வந்து நம்ம இதில் போட்டால் மட்டும்தான் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் மொபைல் நம்பரே கொடுத்துறேன். மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் நீங்கள் எந்த மொபைல் கொடுத்துருக்கீங்களோ அதில் 4 டிஜிட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கோடு வந்த உடனே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. எனக்கு கோடு வந்துருச்சு. ஸோ வந்து 469052 469052 இப்போ வந்து கோடை வந்து என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுப்போம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது கோடு எதாவது மறந்துட்டீங்க, ஏதாவது கோடு வரலைன்னா வந்து மறுபடியும் வந்து கேட்ட நியூ கோட் கொடுத்துக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துலாம். இப்போ வந்து இது பண்ணிட்டோம், அதாவது கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல் செட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இப்போ அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ ரீஸ்டோர் த போஸ்ட், அதாவது இப்போ நம்ம ரீஸ்டோர் கொடுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வியூ அண்ட் ப்ரொஃபைல் கொடுக்க வேண்டாம். நம்ம அப்படியே பேக் போய் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். நீங்களே பார்க்கலாம். நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. யூடியூப் சேனல் நேம் எப்படி வருதுன்னு சொல்லி அந்த தமிழ் இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஐஜிடி வீடியோஸோ அல்லது போஸ்ட்டில் ஸ்டோரிஸோ ஏதோ வந்து டெலிட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஏதாவது 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து போனால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து யாருக்கு யூஸ் ஆகாது. அதாவது டெலிட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் நடக்காது. 30 டேஸ்க்குள்ளே வித்தின் 30 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃபியூச்சர்ஸ் பற்றின பிடிச்சிருக்கா? ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விட பெட்டராக ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கலாமா, அல்லது இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இப்போ இருக்கு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இது வரைக்கும் வீடியோ யாரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் #Geekyragul சொல்லி போடுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.